ஜவஹர் அலி கிட்ட தான் தொடங்க வேண்டியிருக்கு சார். நேற்று வந்து ஒரு விழா எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் கல்வி எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்றது மிகப்பெரிய விழா. இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள், அதனால் பயனடைந்த மாணவர்கள்லாம் கூட நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. ஆந்திர தெலுங்கானா முதல்வர்லாம் கலந்துக்கிற இந்த நிகழ்வில் முடிந்த சில நேரங்களிலே எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் கடுமையான பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. குறிப்பாக இங்கே வந்து பள்ளி தரம் குறைந்து விட்டது, இங்கே வந்து பள்ளியின் சேர்க்கை குறைந்து விட்டது, உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பல ஆசிரியர்கள் வேலை போகும் நிலைமை இருக்குது, அமைதியாக இருக்குது இந்த அரசுலாம் கடுமையான குற்றச்சாட்டுகள். இது விளம்பரத்திற்காக செய்யப்படுகின்ற விஷயம்னு சொல்கிறார். இது மாநிலம் சார்ந்து மாநிலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். எதிர்கட்சியாக குற்றச்சாட்டு வைக்கிறோம், எதன் அடிப்படையில் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கட்டமாக அதாவது தமிழ்நாடு வந்து கல்வியில் மிகச்சிறந்த மாநிலமாக இருந்தது, அதில் மாற்று கருத்தில். ஆனால் இந்த 4.5 வருஷம் தமிழ்நாடு எப்படி சீரழிஞ்சு போயிருக்கு கல்வியில் வெட்ட வெளிச்சமாக. இன்றைக்கு பள்ளிகள் கல்லூரிகள் பக்கத்தில் கஞ்சா போதை வஸ்துகள்லாம் கிடைக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு வந்து கஞ்சா போதை வஸ்துகள் கிடைக்கக்கூடிய கேந்திரமாக தமிழ்நாடு மாறி இருக்கு. அது குறிப்பாக வந்து மாணவர்களை குறிவைச்சு ஒரு 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 சிண்டிகேட் அமைச்சு ஒரு கேங் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்க முடியல இந்த அரசாங்கத்தால். இந்த கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் போதை வஸ்துகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது எப்படி தமிழ்நாடு வந்து சிறந்த மாநிலமாக இருக்க முடியும்? ரெண்டாவது வந்து இவர்கள் சொல்றாங்க, நேத்திக்கு வந்து போட்டோ ஷூட் நடத்தி நாங்க வந்து இந்த வரக்கூடிய தேர்தலுக்காக பண்ணக்கூடிய விஷயம் தவிர இது உண்மையிலேயே கல்வியில் மாணவர்கள் மிகச்சிறந்து இருக்கிறாங்களா, தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கா என்றால் நிச்சயமாக அது போட்டோ ஷூட்டுக்கு வரக்கூடிய தேர்தலுக்காக இவர்கள் செய்த அந்த ஷூட்டிங். அது வந்து அரசு விழாவா இல்ல ரெட் ஜெயின் பட விழாவா இல்ல வேற ஏதோ ஒரு தொலைக்காட்சியினுடைய விழாவா இல்ல தனியார் கம்பெனி விழாவா? ஆந்திர முதல்வர் வராரு. இந்த நிகழ்வுகள்ல ஒரு கேள்விப்பட்டு தெலுங்கானா முதல்வர் வராரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, காலை உணவு புதுமை பெண் நான் முதல் போன்ற திட்டங்கள்லாம் அற்புதமா இருக்கு, நான் திரும்பி போறேன், உடனடியாக எங்க மாநிலத்திலையும் நான் தொடங்குறேன்ற அளவுக்கு திட்டங்களை பட்டியலிட்டு திட்டங்களால் வெற்றி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமும் நம்ம இதை விளம்பரம்னு சொல்ல முடியுமா சார்? கடந்த காலங்களில் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் தமிழ்நாட்டில் இருந்த திட்டங்களை பார்த்து பல மாநிலங்கள் பின்பற்றிய வரலாறுகள் பல உண்டு. தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், அம்மா உணவாக இருக்கட்டும், இந்த காலை உணவு திட்டமே யார் கொண்டு வந்தாலும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தான் முதல் கொண்டு வந்தது. அதற்கு பிறகு தேர்தல் காலம் வந்து விட்டது. அதனால் வந்து அது வந்து முழுமையாக தமிழகம் முழுக்க வந்து விரிவுபடுத்த முடியல. ஆனால் நேற்று நீங்கள் எப்படி பண்ணீங்க, ஒரு வந்து லைட் போட்டு மியூசிக் போட்டு, இது வந்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விழா இருக்கணும். நீங்கள் வேற முதலமைச்சர் வராரு, அது வேற. சினிமா நடிகர்களை எல்லாம் அழைத்து ஒரு சினிமா ஸ்டென்டர் செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேர்தலுக்காக ஏற்பட்டிருக்கு. உண்மையிலே கல்வியில் தமிழ்நாடு சிறந்திருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் இருக்கு. உருது பேசக்கூடிய பள்ளிகளில் உருது ஆசிரியர்களே இல்லை. அதை விட நீங்கள் அவர் எங்களுடைய பொதுச்செயலாளர் என்ன சொன்னாங்க மாதிரி பள்ளியினுடைய அரசு பள்ளிகளினுடைய சேர்க்கை கடந்த வருடம் 2,26,000 பேர் மட்டுமே சேர்ந்திருக்கிறாங்க. அதே தனியார் பள்ளிகளில் 5,94,000 பேர் தனியார் பள்ளிகளில் சேர்ந்திருக்காங்க. ஆனா இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அன்றைக்கு 7 லட்சம் 2021 அதுல 7 லட்சம் மாணவர்கள் 1ஆம் வகுப்புல அரசு பள்ளிகள் சேர்ந்தது. படிப்படியாக குறைந்து 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 இதற்கு இன்னும் ஒண்ணு என்னடா, இந்த அரசாங்கம் முழுக்க இது RSS மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் தமிழ் எழுத்துக்களில் உயிர்மை எழுத்துக்கள் ஆ முன்னாடி என்ன இருந்தது, ஆண்டா என்ன இருந்தது, அம்மா கம்பெனி தனியா ஓடிட்டு இருக்கு, பழைய ஞாபகத்தில் பேசிட்டு இருக்காரு. இருங்க முடிச்சிரு. எங்களை பார்த்து RSSங்கறாரு. அப்படிதான் நடக்குது. இங்க பாருங்க, இன்றைக்கு 1ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை பாடுங்க. ஆண்டால் முன்னாடி அம்மா, இப்ப என்ன தெரியுமா, ஆண்டால் அகத்தியர், ஆவனாக்கு என்ன இன்னைக்குனா ஆஞ்சநேயர். நம்ம 1ஆம் புக்க பாருங்க. இது எந்த காலத்திலும் இல்ல, இது வரைக்கும் இல்லாத விஷயம். ஈக்கு எதுக்கு தெரியுமா, இமயம் சொல்றாங்க சார். மத்திய அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கறாங்க, நிதி கொடுக்கலங்கறாங்க. ஈ முழுசா வாங்கட்டும், இது பொதுமக்களுக்கு. ஈனா இமயம், ஈ ஈசன், ரைட். இது என்ன மாதிரி ஆட்சி சார் இது? நீங்க யாரை ஏமாத்துறீங்க? மத்திய அரசா மாநில அரசியா? நான் மாநில அரசு பாட புத்தகத்துல நான் சொல்றேன் சார். இது இன்னும் சொல்ல போனா
இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே பள்ளி மாணவர்களை வந்து சிலருக்கு சேர்க்கலாம்னு ஒரு விதிமுறை இருக்கு. அதுல சேர்ந்த தனியார் பள்ளிகளில் சேர்ந்தவர்களுக்கான அந்த கட்டணத்தை இதுவரைக்கும் அரசாங்கம் கொடுக்கல. இவர்கள் சொல்லுவாங்க நாங்கள் மும்மொழியை எதிர்க்கிறோம். ஆனால் ஆரம்ப கட்டத்துல இவங்க பொண்ணு சொல்லுவாங்க எங்கிட்ட நிதி இல்ல, எங்க கிட்ட நாங்க வந்து மத்திய அரசு மாநில அரசாங்கம் கல்வியை நிதியை வந்து நிறுத்தி வச்சு கொடுக்கலன்னா ஆரம்பத்தில் PM ஸ்ரீ பள்ளிகளை வந்து தமிழகத்துல திறந்து வைக்கிறதுக்கு இவர்கள் தான் முதல்ல MOU சைன் பண்ணவங்க. we are keen to sign MOU ன்ட்டு அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் அவங்க கொடுக்குறாங்க. என்ன கொடுத்தாங்க? அவங்க பிற்காலத்துல சொன்னாங்க நாங்க கன்சிடரேஷன்ல தான் இருக்கோம், இது வந்து அசஸ் பண்றோம். இது என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் இங்க வேணா காட்டுறேன். அந்த இதுல வந்து we are keen to sign MOU ன்னு போட்டு சைன் பண்ணி செக்ரட்டரி அனுப்பிச்சிருக்காரு. ரைட். ஏன்னா அதாவது அதற்கு பிறகு தமிழகத்துல எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பல்டி அடிச்சாங்க. நீங்க வந்து ஒரு என்னடா ஒரு மாநில அரசாங்கம் என்பது நீங்க கடந்த காலங்கள்ல வந்து தமிழகம் கல்வியில் மிகச்சிறந்த மாநிலமா இருந்ததுன்னா அம்மா ஆட்சி காலத்துல வழங்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான பல்வேறு திட்டங்கள், நோட்டு புத்தகம், பென்சிலு, ஷூவு, ட்ரெஸ்ஸு எல்லாமே 1ஆம் வகுப்பு பிள்ளைகள்லாம் நிறைய பேர் சேர்ந்தது காரணம். அதுக்கப்புறம் 10, 12 தான் லேப்டாப் கொடுத்தனா பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகள்லாம் சேர ஆரம்பிச்சாங்க. நிறைய அரசு லேப்டாப் அந்த பள்ளி மாணவர்கள் கொடுக்க வேண்டிய எல்லா திட்டத்தையும் நிறுத்திடுச்சு இந்த அரசாங்கம், விடியாத அரசாங்கம். லேப்டாப் இந்த 4.5 வருஷம் கொடுக்கல சார். ஒரு லேப்டாப் கொடுத்தோம், 54 லட்சம் லேப்டாப் கொடுத்தோம். ஒரு வருஷம் இந்த ஒரு 4.5 வருஷமா கொடுக்கல. இது நீங்க திருப்பி இப்படி இந்த சைடு பார்க்கும்போது குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு சார். நாங்க குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் பண்றோம் குவான்டிட்டியை தாண்டின்னு சொல்லும்போது குறிப்பா நான் முதல்வன் மூலமாக அதுல பயின்று வர மாணவர்களுக்கான வளர்ச்சி, புதுமை பெண் அப்படின்றது நேற்று நிறைய பேர் பேசினாங்க. அவங்க குறிப்பா சொன்னாங்க எங்களுக்கு வந்து ஒரு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, இந்த புதுமை பெண் மூலமா ஒரு தைரியம் இருக்கு, நாங்க மேற்படிப்பு படிப்பதற்கு ஏதுவா பல விஷயங்கள் செய்யறாங்கன்னு ஒரு குடும்பம் முன்னேறுவது கல்வியால் அப்படின்றதையும் முதல்வர் சொல்றாரு. அப்ப நம்ம ஒட்டுமொத்தமா இதெல்லாம் எதுவுமே நடக்கலைங்க. புதுசா இவர் கொண்டு வந்த கடந்த காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 50-60 வருடமாக கல்விக்காக தமிழ்நாடு வந்து செலவழிக்கக்கூடிய தொகை வருஷத்துக்கு அதிமுக ஆட்சியில 32,000 கோடியா இருந்தது. இவர்கள் 34,000 கோடி ஏதோ உயர்த்திருக்காங்க. ஆனால் அது எல்லாம் கல்விக்கான உயர்த்தி பட்ஜெட்ல ஒதுக்குனா கூட லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை முழுமையா நிறுத்திட்டாங்க. வேற எங்க அந்த தொகையை ஒதுக்கி என்ன பண்ணாங்கிறது கேள்வி. ஆனால் என்ன முடிச்சிடறேன், நீங்க ஒரே விஷயம் சார், நீங்கள் எப்படி மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்றேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் நீட் தேர்வை ரத்து செய்வோம், நீங்கள் வாக்குறுதி கொடுத்தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அது உங்களுக்கு பொய்யான வாக்குறுதின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம்ட்டு நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னீங்க. சரி, ரத்து செய்யலாம். இன்னொரு வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய 7.5% இடஒதுக்கீட்டை 10% ஒரே செகண்ட் முடிச்சிடறேன், 10% உயர்த்தி தருவோம். அதையும் செய்யல. அதை விட்டுருங்க. நீங்கள் இந்த 4.5 வருஷத்துல அதிமுக ஆட்சி காலத்துல 17 மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கினோம், 107 கலை கல்லூரிகள், சட்ட கல்லூரிகள், வேளாண்மை கல்லூரிகள், கால்நடை பூங்கா எல்லாமே உருவாக்கணும்ல. நீங்கள் ஒரே ஒரு இது மருத்துவக் கல்லூரி இந்த 4.5 வருஷத்துல உருவாக்குனதுன்னு சொல்லுங்க சார். இவ்வளவு இல்லாம எப்படி இந்த மாநிலம் கல்வியில் உயர்ந்து வெற்றி கொண்டான் சொன்னதையும் கேட்டிருப்பீங்க, ராஜகம்பீரம் சொன்னதையும் கேட்டிருப்பீங்க. ஒட்டுமொத்தமா நீங்க குறை மட்டும் சொல்லாதீங்க சார். எத்தனை நிறைகள் தராசில் இட்டு பாருங்க. நாங்க இங்க இருக்கோம், இத்தனை பற்றாக்குறை, மத்திய அரசு நிதி வரல, இவ்வளவு சிக்கல் இருந்தும் நாங்க அதை ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். மாணவர்களுக்கு முன்னுதாரணமா பல விஷயம் நிதி வரல. அது காரணம் நீங்க என்ன பண்றீங்க? எதுக்கு இங்கேருந்து 40 MPக்கள் அனுப்பிவிட்டாங்க? என்ன நாங்க முன்னாடி தேர்தல் சமயத்தில் என்ன சொன்னீங்க? நாங்க மோடி சட்டையை பிடிச்சிட்டு நாங்க பணத்தை பிடிங்கிட்டு வந்துருவோம் சொல்லலையா? நீங்க உங்களால இது அடிமையாச்சு, அவங்களால தைரியம் இல்லை, நாங்க போய் ஒரு சட்டையை பிடிங்கி பணத்தை வாங்கிட்டு வந்துருவோங்க அப்படின்னு சொல்லலையா? நீங்க ஏன் இப்ப செய்ய வேண்டியதானே? எவ்வளவு விஷயங்கள் நீங்க தமிழ்நாட்டுக்கான நிதியே முடிச்சா வரலங்கிறீங்க. ஆளுங்கட்சின்றதுனால நான் வரல. கேளுங்க, நான் கேக்குறது சரி. 40,000 கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க. ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கா இல்லையா? நான் கேட்டதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நோட் பண்ணிங்க.
முதல்ல ஆசிரியர் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவு பற்றாக்குறை கடந்த 4 வருடமா இருக்குது. அதுக்கு முன்வடங்களும் இருந்திருக்கே சார். இருக்கு சார், இருந்தது. ஆனா இந்த அளவுக்கு இல்லை சார். நிறைய பேர் விஆர்எஸ் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் பற்றாக்குறை நிறைவேற்றியல சார். இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்த சொன்னாங்க, நாங்கள் வருடத்துக்கு 5 லட்சம் பேர்களை வேலையில் அமர்த்துவோம் சொன்னாங்க. நீங்கள் ஆசிரியர்கள் நியமனமே இல்லை. உருது ஆசிரியர்கள் பள்ளிகள்ல முழுமையாவே நிப்பாட்டிட்டாங்க. சரி, நான் கேட்ட கேள்விக்கு ஆசிரியர் பற்றாக்குறையை நிறைவேற்றல. ஒன்னோடு லேப்டாப் திட்டத்தை நான் முன்னாடி கேட்ட கேள்வி மீண்டும் கேட்கிறேன். இருங்க சார், 2 லேப்டாப் திட்டத்தை ஏன் இந்த 4.5 வருஷமா நிறுத்திருக்கீங்க? 3 நீங்க நீட் தேர்வுல 10% இடஒதுக்கீடு கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, அதை ஏன் செய்யல? உயர்கல்வியில இன்றைக்கு நண்பர் சொன்ன மாதிரி இன்றைக்கு உயர்கல்வியில அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்துல அந்த ரேஷியோ வந்து 52% இருந்தது. இன்றைக்கு நீங்கள் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தில் பாத்தீங்கன்னா மிக 3வது. முன்னாடி கேரளாக்கு அடுத்து தமிழ்நாடு இருந்தது. இன்றைக்கு கர்நாடகா தாண்டி தான் தமிழ்நாடுங்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு போய் இருக்கு. 450 தொடக்க பள்ளிகளை இந்த 4 வருஷத்துல 450 தொடக்க பள்ளிகளை 456 தொடக்க பள்ளிகளை இந்த அரசாங்கம் மூடி இருக்கிறாங்க. இன்னொன்று, நீங்க கொடுக்கக்கூடிய உணவுகள்ல தினம் சாம்பார் சாதம் கொடுக்குறீங்க. அதுல நீங்க இந்த கடலூர் மாவட்டத்தில் நத்தம்ங்கிற ஒரு பகுதியில பள்ளி மாணவர்கள் அந்த பள்ளி விழுந்த அந்த உணவை சாப்பிட்டு 36 பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சாங்க. அவங்க அதுல ட்ரீட்மெண்ட் கூட ஒழுங்கா கொடுக்கலாம். அந்த பெட்ரோல் கதறினதும் பார்க்கணும். நீங்கள் இந்த உணவு திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவர்களுடைய உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு நீங்க இப்ப வந்து பல இடங்கள்ல நீங்க காட்சிங்கன்னா பள்ளிகளுக்கு பக்கத்துல சார் அதிமுக ஆட்சியில் என்ன சொல்றது கேளுங்க சுருக்கமா, பள்ளிகளுக்கு பக்கத்துல டாஸ்மார்க் இப்பொழுது திறந்துக்கப்பட்டிருக்கு. ரைட். இது என்ன சட்டம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டாஸ்மாக் கடைகள் இன்றைக்கு பள்ளிகளுக்கு பக்கத்துல அதிமுக ஆட்சி காலத்துல பள்ளிகளுக்கு எதிரில் இருக்கக்கூடிய வெத்தலைப்பா கடைகள்ல சிகரெட் விற்க கூடாது, பீடா விற்க கூடாது, பாக்கு வைக்க கூடாது. இன்னைக்கும் அந்த சட்டம் இருக்கு. சட்டம் இருக்கு. எந்த கடைக்காரன் நினைவு கரெக்டா ஃபாலோ பண்ற போலீஸ் ரொம்ப சிம்பிள் சார். எல்லாத்துக்கும் நிதி பற்றாக்குறைன்னு சொல்லி நம்ம ஒழிஞ்சிட முடியுமா? உங்க கடமை சார், மக்கள் அதுக்கு தான் வாக்களிச்சு. நிதி பற்றாக்குறை காரணம் இவங்க தானே. இந்த போட்டோ ஷூட் அரசாங்கம் மக்களுடைய வரி பணத்தை முழுமையா வீணடிச்சு நீங்க ஒதுக்கக்கூடிய நிதிகளை சேர வேண்டியவர்கள் மாணவர்களுக்கு சேராம அது வேற வகையில சேர்த்து கொள்ளையடிச்சு இந்த தேர்தலுக்கான நாடகத்தை நேத்து அரங்கேற்றி இருக்காங்க. இது மக்களிடம் எடுபடாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இதே மாணவர்கள் யார் யாருக்கெல்லாம் லேப்டாப் கிடைக்கலையோ, யார் யாரெல்லாம் பள்ளி மாணவர்களோ, யார் யாரெல்லாம் 18 வயது கல்லூரி படிக்கிற இவர்கள் எல்லாம் இந்த விடியாத அரசாங்கத்துக்கு சரியான பாடத்தை கொடுக்கணும்.